ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீஜா ஹெல்த் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் 10 நிமிடத்தில் பண்ணக்கூடிய ஈஸியான, அதே சமயத்தில் எல்லோரும் விரும்பக்கூடிய டேஸ்ட்டில் சத்தான ஓட்ஸ் கஞ்சி எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஒரு ஃப்ரைங் பேனில் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி ஹீட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் ஹீட் ஆனதும் 1/2 டீஸ்பூன் சீரகம் போட்டு பொரிய விடுங்க. சீரகம் பொரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் வதக்கணும். அதோட ஒரே ஒரு பச்சை மிளகா மட்டும் பொடிசாக கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் வதக்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கணும். அதையும் 2 நிமிஷம் வதக்கணும். அடுத்து இந்த கஞ்சிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரே ஒரு தக்காளி பழத்தை மிக்சியில் அடித்து ஜூஸாக இருந்த மாதிரி அதை ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி பழம் அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கணும். அது வரைக்கும் வதக்கினா போதும். கொஞ்சம் ஓரளவு வதங்கினதும் 1 கப் அளவுக்கு ஓட்ஸ் சேர்த்துக்கோங்க. ஓட்ஸ் சேர்த்த பிறகு தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. ஒரு 2 நிமிஷத்துலேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் ஓட்ஸை நல்லா வதக்கணும். ஓட்ஸ் கொஞ்சம் நல்லா வதங்கணும். வதங்கின பிறகுங்க அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கணும். 1 கப்பு ஓட்ஸ்னா 5 பங்கு தண்ணி சேர்க்கணும். இப்போ 5 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறோம். நம்ம 1 கப்பு ஓட்ஸுக்கு 5 கப் தண்ணி அளவுனா சரியாக வரும். ஓட்ஸ் கஞ்சி ஆறின பிறகு கொஞ்சம் இறுக ஆரம்பிக்கும். அதனால் இந்த 5 பங்கு அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். அப்போ தான் சரியாக இருக்கும். இப்போ திருப்பி உப்பு டேஸ்ட் பார்த்துட்டு பத்தலைன்னா கொஞ்சம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சு ஹை ஃப்ளேமில் வச்சு வேக வைங்க. அப்படின்னா ஓட்ஸ் சீக்கிரம் வெந்துடும். ஒரு 7 நிமிடத்துலேயே ஓட்ஸ் நல்லா வெந்து கஞ்சி ரெடி ஆகிடும். இந்த ஓட்ஸ் கஞ்சி வெயிட் குறைக்கணும்னு நினைக்கிறவங்க, டயட்டில் இருக்கிறவங்கெல்லாம் இந்த ஓட்ஸ் கஞ்சி செஞ்சு சாப்பிடலாம். இன்னும் கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் கொஞ்சம் புதினாவும் சேர்த்துக்கோங்க. எல்லாமே ஓட்ஸ் கஞ்சிக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்கும். ஓட்ஸே பிடிக்காதவங்க அப்படிங்கிறவங்க கூட இந்த மாதிரி கஞ்சி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இப்போது 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கணும். மிளகுத்தூள் சேர்த்துட்டு லாஸ்ட்டில் ஒரு 1/4 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. பால் சேர்த்தா டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஓட்ஸே பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி கஞ்சி செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லோரும் விரும்புகிற டேஸ்ட்டில் இருக்கும். இந்த ஓட்ஸ் கஞ்சி 10 நிமிடத்தில் ஈஸியாக பண்ணிடலாம். டயட்டில் இருக்கவங்க மட்டும் இல்லை, எல்லாருமே விரும்பி சாப்பிடலாம். இந்த கஞ்சி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.